குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு 3rd சாப்டர் கூட்டாண்மை. இதில் பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை பாருங்க, கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகளில் ஃபஸ்ட்டு கணக்கு. இது நீங்கள் பார்க்குறப்ப இது கணக்கு மாதிரியே இருக்காது. இதில் நம்ம என்ன படிச்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப அபூர்வம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருந்துடும். இது இப்படிலாம் தியரி மாதிரி இருக்கே, இதில் போய் என்ன நம்ம எழுத போகிறோம், இதில் போய் என்னத்தை படித்து பார்த்துட்ருக்கிறது அப்படின்னு நிறைய பிள்ளைங்க இதை அவாய்ட் பண்ணுவீங்க. ஆனால் இது அவாய்ட் பண்ணுற அளவுக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமை, ரொம்ப ரொம்ப புரியக்கூடிய ஒரு அளவுக்கு எளிமையான ஒரு சம்மு. இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 4-5 பேர் கூட்டாளிகள் கூட்டாண்மையில் ஈடுபடுறாங்க. அப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இவ்வளோ தான் நம்ம லாபம் வந்தால் இப்படி பிரிச்சுக்கணும், நஷ்டம் வந்தால் இப்படி பிரிச்சுக்கணும், அடுத்தது முதல் போட்டவங்க வட்டி எவ்வளோ எடுத்துக்கிறது, யாராவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறுவனத்துக்கு எவ்வளோ வட்டி கொடுக்கறது, ஒருவேளை நிறுவனத்துலேருந்து கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா வட்டி கொடுக்கலாமா. ஸோ இதெல்லாம் அவங்களே உடன்படிக்கை போட்டிருந்தாங்கன்னா இதை பார்க்க வேண்டியதில்லை. ஒருவேளை அவங்க ஒப்பந்தம் போட்டுக்கல, இதை கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது, இதை தான் நல்லா கவனிக்கணும். அவங்களுக்குள்ள கூட்டாண்மை ஒப்பந்தம் எதுவுமே போடாத போது என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளின் ஊதியம். கூட்டாளிகளுக்கு நம்ம நிறுவனத்தில் ஒரு 5 கூட்டாளிகள் இருக்காங்க அப்படின்னா 5ல் 2 பேர் அந்த நிறுவனத்துக்காக உழைப்பாங்க. சார் அப்படி உழைக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணுமா, அது ரூல்ஸ் படி உண்டா அப்படின்னா எந்த கூட்டாளிக்கும் ஊதியம் அல்லது உழைப்பூதியம் அனுமதிக்கப்படவில்லை. கண்டிப்பாக 2 பேர் உழைச்சாலும் சரி, உழைக்காமல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்லை. அதேமாதிரி இந்த பிரிவை பார்த்துக்கோங்க. இந்த கட்டாய வினா, அப்புறம் இந்த கொஸ்டின் உள்ளார பாடத்துக்குள்ளேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க இல்லையா, இது கூட ஒரு பப்ளிக்கில் வந்துருந்துச்சு. இந்த பிரிவு பப்ளிக்கில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, 2-3 வருஷத்துக்குள்ளே இந்த கட்டாய வினாலேயோ இல்லை புக்குக்குள்ளேருந்தோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்துருந்தது. நீங்கள் வேணால் பாருங்கள். கூட்டாளிகளின் ஊதியம் பிரிவு 13 கண்டிப்பாக இதை காதில் வாங்கிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ கூட்டாளிகளுக்கு ஊதியம் கொடுக்கணுமான கொடுக்க வேண்டாம். அடுத்தது லாப பகிர்வு விகிதம் பிரிவு 13 ஊதியம் கொடுக்குறீங்க, அடுத்து லாபம் அங்கேருந்து சம்பாதிப்பாங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாப பகிர்வு விகிதம், நல்லா எல்லோரும் உழைக்கிறாங்க, நிறுவனத்துலேருந்து லாபம் வருது, அதை அவங்க எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவங்க முதல் போட்ட அளவு பிரிக்கணுமா, வேண்டாம், சமமாக பிரிக்க வேண்டும். எப்படி பிரிக்கணும், சமமாக. ஒரு கூட்டாளி 5 லட்சம் போட்டிருப்பாங்க, ஒரு கூட்டாளி 1 லட்சம் போட்டிருப்பாங்க, ஒரு கூட்டாளி 4 லட்சம் போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு முதல் அடிப்படையில் கொடுக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கணும். ஒப்பந்தமே போடாத போது எல்லாரும் உழைக்கிறீங்க, அப்போ லாபம் வந்துச்சு அப்படின்னா சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது முதல் மீது வட்டி பிரிவு 13 கூட்டாளிகளின் முதல் மீது வட்டி அனுமதிக்கப்படுவதில்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்க நிறையா ஒரு சில 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடச்ச முதலை போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த முதலுக்கு நம்ம 5 லட்சம் கொடுத்தவங்களுக்கு 2 பைசா வட்டி 3 பைசா வட்டி கொடுக்கணுமா, 3 லட்சம் கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமா, இல்லை முதலே போடாமல் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா, அந்த மாதிரி ரூல்ஸே கிடையாது. இந்த பாருங்க, கூட்டாளிகளின் முதல் மீது வட்டி அனுமதிக்கப்படுவதில்லை. கூட்டாளி ஒருவர் கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி தான் அளித்த முதல் தொகைக்கு முதல் மீது வட்டி பெற உரிமை உடையவராயின் அந்த முதல் மீது வட்டி லாபத்திலிருந்து மட்டுமே வழங்கப்படும். கவனிங்க, ஒருவேளை அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் போட்டு அதில் நீங்கள் எனக்கு முதல் மீது வட்டி கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட்டில் இருந்ததுன்னா அப்போ எத்தனை % முதல் மீது வட்டி கொடுக்கணுமோ அதை எங்கேருந்து கொடுக்கணும், நிறுவனத்துலேருந்து வந்த லாபத்திலேருந்து மட்டுமே கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி முதல் மீது வட்டியை முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் மிச்சம் இருக்க பணத்தை சமமாக பிரிச்சுக்கணும். ஓகேவா. அப்போ முதல் மீது வட்டி கொடுக்கக்கூடாது. ஒப்பந்தம் போடலைன்னா முதல் மீது வட்டி கொடுக்கக்கூடாது. கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனத்திற்காக பெறப்பட்ட கடன் மீது வட்டி பிரிவு 13 புரியுதா பாருங்க. ஆனால் அவனா ஈனா ஈயண்ணா, இந்த லைனை மட்டும் நாம் வச்சுக்கோங்க. ஊதியம், லாபம், முதல்
அடுத்தது கடன், அடுத்தது எடுப்பு மீது வட்டி. எடுப்பு மீது வட்டிக்கு மட்டும் எந்த பிரிவும் கிடையாது. ஓகேவா? இது மட்டும் நான் வச்சுக்கோங்க, எடுப்பு மீது வட்டிக்கு எந்த பிரிவும் கிடையாது. சரி, இப்போ கூட்டாளியிடமிருந்து நிறுவனத்திற்காக பெறப்பட்ட கடன் மீது வட்டி. இப்போ வந்து நம்ம நிறுவனம் என்ன பண்ணுது, ஒரு சில கூட்டாளியிடமிருந்து நிறுவனம் கடன் வாங்குது. நான் வந்து என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் வந்து கொஞ்சம் கடன் கொடுக்குறேன், நீங்கள் அப்புறமா என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டாளி கடன் கொடுக்குறாரு. அப்போ இந்த நிறுவனம் வட்டி கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும். கூட்டாளியிடமிருந்து நிறுவனத்திற்காக பெறப்பட்ட கடன் மீது வட்டிக்கு மட்டும்தான் நீங்கள் வட்டி கொடுக்கணும். கடன் மீது மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், வட்டி கொடுக்க வேண்டும். அப்போ வேறு எதுக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்தது எடுப்புகள் மீது வட்டி. அப்போ ஒரு தேவைக்காக பணம் எடுத்துக்கிறார். கூட்டாளிகளின் எடுப்புகள் மீது வட்டி. எப்படி முதல் போட்டவங்களுக்கு நம்ம வட்டி கொடுக்க மாட்டோமோ அதே மாதிரி நம்மகிட்டேருந்து பணம் எடுத்துக்கிட்டாலும் நிறுவனம் என்ன செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது. ஓகேவா? அதான் எடுப்புகள் மீது வட்டி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.